தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, வெள்ளிக்கிழமை இருதயாண்டவர் ஆசீர்வாதத்தில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, குறிப்பாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உடல் உபாதைகளோடு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறவர்களோ ஒப்பு கொடுங்க, ஆராதனை ஒப்பு கொடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க பேர் யாராக இருந்தாங்கன்னா அவங்க பேர்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆராதனையில் தனி ஜெபத்தில் பலவீனமாக இருப்பவர்கள், இருதயம் பலவீனமாக இருதய பிரச்சனை உள்ளவங்களும் ஒப்பு கொடுங்க. அவருடைய இருதயம் உங்கள் இருதயமாய் மாறட்டும். எனவே அன்பர்களே, இந்த நாளில் இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். திருப்பாடல் 31:3 எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 31:3. ஆம், என் கற்பாரையும் கேடையும் நீயே. அவர் நமக்காக இருக்க போகிறார் என்று சொல்ல வார்த்தை. அவர் நமக்காக போரிட போகிறார் என்று சொல்லுகிற வார்த்தை. எனது கற்பாரை, எனது கேடையும் நீயே. அப்படின்னா ஆசிரியர் என்ன எழுதி சொல்றாருன்னா, இந்த வார்த்தை மூலமா இதை எழுதிய தாவீது அரசு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்க இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆமாங்க, உங்களுக்கு நோய் தான், உங்களை வருத்தி கொண்டு தான் இருக்கு, ஏன் பயப்படணும்? அவர் இருக்கார் அல்லவா. ஆண்டவரே நீங்க இருக்கிறதால நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருக்கலாங்க, ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை கூட நீங்க சந்திக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க இருக்கிறதால நான் பயப்பட மாட்டேன். நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிடுறேன், நான் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிடுறேன், உங்க பாதத்தில் நான் சமர்ப்பிச்சிடுறேன், இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்துடுறேன், உங்ககிட்ட வைக்கிறேன். எனவே நான் பயப்பட போறதில்லை. நீங்க பாருங்க ஆண்டவரே. அதான் அவர் சொல்லுகிறார், என் கற்பாரையும் கேடையும் நீரே, முது பெயரின் பொருட்டு எனக்கு வழியை காட்டி நடத்தியறலும். அவருடைய பெயரிலே விடுதலைங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை சொல்லி ஜெபிப்பதிலே ஆசீர்வாதங்க. என்றால் அவர் பெயர் அவ்வளோ தூயது. மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. முது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே நான் உங்க பெயர்ல நிக்கிறேன், நீங்க என்னை வழித்திட்டு நடத்திட்டு எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே உங்க பெயர்ல நான் ஜெபிக்கிறேன், நீங்க எங்க நான் போய் சேரணுமோ அங்க என்னை கூட்டிட்டு போங்க. அதான் நம்பிக்கை. உரிமையோடு ஜெபிப்பது. என் அப்பா கிட்ட நான் ஜெபிக்கிறேன், என் அப்பா கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு உரிமை உண்டு. அவர் என்னை மகனாக, அவர் உங்களை மகளாக அவர் இருக்கிறார் என்றால் அவர்கிட்ட தான் நான் போகணும், நான் அவரை தான் பிடிக்கணும். பிள்ளைகளே, அவரை பிடிங்க, அவரை விட்டுறாதீங்க. இவரை பிடிங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த இறுதியாண்டவர் நாளில் இவரை பிடிங்க, இவரை அப்படி அரவணைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அது ஆசீர்வாதம், வல்லமை. அப்பா ஆசீர்வாதிங்க. அப்பா ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிங்க, ஆராதிக்கிறோம் தந்தையே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில முத வார்த்தையின் மூலமா எங்களுக்கு விடுதலை, முத வார்த்தையின் மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அப்பா எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ராஜா நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. 7வது அதிகாரம் 1, 2 மற்றும் 10வது இறைவார்த்தை மற்றும் 25 30 வரை உள்ள இறைவார்த்தையில இயேசுவை கொல்வதற்காக தேடுகிறார்கள். இயேசு தைரியமாய் நடமாடி கொண்டிருக்கிறார். இயேசுவை பாருங்க, நற்செய்தி படி சொல்லுகிறது, யூதர்களின் கூடார விழாவில் அண்மையில் நிகழ இருந்தது. அவர் விழாவுக்கு போறார். அவ்விழாவில் போய் அங்கேயும் இங்கே நடமாடி கொண்டிருக்கிறார், அவர்களை போதிக்கிறார். பார்க்கிறவர்கள் வியந்து பார்க்கிறார்கள். என்ன சொல்லி வியந்து பார்க்கிறாங்கன்னா, இவரை தானே கொல்றதுக்கு தேடுறாங்க, ஆனா இவர் இங்கு நடமாடி கொண்டிருக்கிறாரே, ஒருவேளை இவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு சொல்றாரு, நானாக வரவில்லை, என் தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார். அன்பர்களே பாருங்க, அவரை கொள்வதற்காக தேடுறாங்க, ஆனால் அங்க அவர் போதித்து கொண்டெல்லாம் இருக்கிறார். என்ன தைரியம் என்றால், தந்தை அனுப்பியிருக்கிறார். ஏன் காலையில ஜெபிக்கணும்னா, ஏன் ஜெபம் பண்ணிட்டு நீங்க வெளியில போகணும்னா, நீங்க பிரேயர் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது அவர் உங்களை அனுப்புறாருங்க. எப்படி? தன் தூதர்களை உங்க கூட அனுப்புறார். நீங்க ஜெபிக்காமல் இருக்கிற பொழுது நீங்க போறீங்க, வழியில என்ன வேணா நடக்கலாம், நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஆனால் அதை ஏன் சொல்கிறார்? நானாக வரவில்லை, என் தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார். வார்த்தையுடைய அர்த்தத்தை பாருங்க, வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்க, இறையல் பாருங்க. தந்தை அனுப்பியிருக்கிறார். அதான் இயேசு பல இடங்கள் சொல்கிறார், என் தந்தையின் சித்தப்படி, will of the father. எனவே நீங்க காலையில ஜெபிக்கிற பொழுது அவர் அனுப்புறார். எப்படி அனுப்புறார்? தன் தூதர்களோடு உங்களை அனுப்புறார்.
நீங்க ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், அவர் பாதத்தில் வைத்து விட வேண்டும். அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எதிர்ச்சோடனே ஒரு அதிகாரம் பாசிருங்க, அவர் ஜெபமாலை ஜெபிச்சிருங்க. அம்மா அவங்க கூட வந்து உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க. அவர் பண்ணிட்டு வெளியில போங்க நண்பர்களே. எவனாலையும் எவராலையும் உன்னை ஒன்றுனா பண்ணிட முடியாது. பயன்படுத்துற மாதிரி இருக்கலாம், அவர் அனுப்பி இருக்கிறாரோ, அதான் சொல்கிறார், நானாக வரல, என் தந்தை அனுப்பி இருக்கிறார். அவரை அன்றி அவர்கள் இயேசுவை தொட முடியாது. அவர் நேரம் வரல, அதனால தைரியமா நின்றார். அவர் தொட்டா கூட தந்தையினோட சித்தப்படி தான் தொட முடியும். நீங்க அப்படி போனீங்கன்னா, ப்ரேயர் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்குனீங்கன்னா, தூதர்கள் பாதுகாப்பார்கள். ஏன்னா நீங்க போகல, அவர் தூதர்களை வைத்து உங்களை அனுப்பி இருக்கிறார். காலை ஜெபம் அவ்வளோ மகத்துவமானது. காலையில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போகிறது அவ்வளோ மகத்துவமானது. அந்த 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களை பாராதீர்கள் நண்பர்களே. ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிடாதீங்க. ப்ரேயரில் ஒப்பு கொடுத்துட்டு போங்க, பிளஸ்ஸிங்கை பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த நாளில் எல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்குன்னு ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி, ஓ அல்லவரே நல்லவரே நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை யாரெல்லாம் உடல் பாதைகளோடு வலிகளோடு இருக்கிறாங்களோ பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் நடத்துங்க அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கெல்லாம் பலவீனமாக ஒப்பு கொடுங்க அப்போ. அவங்க கையில் வலி இருந்தால் ஒப்பு கொடுங்க, கையில் வலிக்குது ஆண்டவரே, தலைவலி கால் வலி எங்கெல்லாம் உடல் பகுதிகள் வலிகளோ ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டி ஜெபிக்கிறார்களோ, என்னவெல்லாம் வலிகளோடு ரணங்களோடு ஒப்பு கொடுக்குறார்களோ அவங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் விடுதலை தாங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையால் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் திருப்பெயரால் பிள்ளைகள் வல்லமை அறுவடை செய்வார்களாக. ஆண்டு பெயரில் நீங்கள் வாழ்வீர்களாக. தலை வணங்கி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.